உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. ஜெயலலிதா அவருடைய படத்தோடு அண்ணா அம்மா உணவகங்கள் இயங்கி வருகிறது. அந்த அம்மையாருடைய பாலிசி டிசிஷனே தப்புன்னு விமர்சிக்கக்கூடிய ஒருத்தரை கட்சி இதுவரை ஒரு நோட்டீஸாக கொடுத்தாரா? ஜெயலலிதா என்ற ஒரு ஆள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த எடப்பாடியினுடைய விலாசம் என்ன இருந்திருக்கும்? அதில் கடம்பூர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல் அவர் நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு திட்டமும் மக்கள் மத்தியிலே பேராதரவு பெற்று வருகிறது. அது விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, கலைஞர் காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, கலைஞர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் கடந்த 4 ஆண்டு கால தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே மக்களுடைய வரவேற்பை பெற்று ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் ஆதரவு சேர்க்கக்கூடிய வகையிலும் இந்த திட்டங்கள் அமைந்து வந்திருக்கின்றன. அதே வகையில் மக்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் என்கிற இந்த உன்னதமான திட்டம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஒரு மனு ரீதியான ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதற்குரிய ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு பூராவிலும் மக்கள் மகிழ்ச்சியோடு காலையிலே மனு கொடுத்தால் மாலைக்குள்ளாகவே பெரும்பாலான மனுக்களுக்கு விடை கிடைத்து விடுகிறது என்ற மகிழ்ச்சியோடு மக்கள் இருப்பதை சகித்து கொள்ள முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் அவர்கள் கூறியிருப்பதைப் போல நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு விரலை காட்டுகிற போது 3 விரல் தன்னை காட்டுகிறது என்பதை எடப்பாடி மறந்துவிடக்கூடாது. அவருடைய ஆட்சியில் எல்லாவற்றுக்கும் அம்மா அம்மா என்று பெயர் சுற்றினார்கள். அது உப்பாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, ஏன் சென்னை காவல் நிலையத்தில் காவல்துறையில் பெட்ரோலிங் வாகனம் என்று இருக்கிறது, அதற்கு கூட அம்மா வாகனம் என்று தான் வைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுடைய படத்தோடு அண்ணா அம்மா உணவகங்கள் இயங்கி வருகிறது. திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் விருகம்பாக்கம் பகுதியில் ஒரு அம்மா உணவகத்தை பெயர் பலகையை திமுகவை சார்ந்த ஒருவர் அகற்ற சென்றார்களுடன் கேள்விப்பட்ட முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்படி அந்த பெயர் பலகையை அகற்றியவர் மீது நடவடிக்கை எடுத்தார். அந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சருடைய திட்டத்தை சகித்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இதற்கு பேராதரவு தருவதை அவர்களால் எந்த வகையிலும் தடுத்து விட முடியாது. இவ்வளோ வீரம் பேசுகிற எடப்பாடி, நீதிமன்றத்துக்கு சென்ற எடப்பாடி, அவருடைய கட்சியை சார்ந்த கடம்பூர் ராஜு என்பவர் ஜெயலலிதாவை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். 98 ஜெயலலிதா எடுத்த முடிவு வரலாற்று பிழை என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த அவர் கொண்டு வந்து இந்த வழக்கு தாக்கல் செய்ததன் மூலமாக திராவிட இயக்கத்துடைய தலைவருடைய பெயர் ஏற்கனவே அண்ணா பேரில், எம்ஜிஆர் பேரில், ஜெயலலிதா பேரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் முழு விழா நடத்துவதற்குரிய ஒரு வழக்காக இதை அவர் தொடர்ந்திருக்கிறார். இதன் மூலம் அவர் பாஜகவுக்கு முழுமையாக அதிமுகவை அடகு வைத்து விட்டார் என்று நிரூபித்திருக்கிறார். இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல தான் இப்போ நம்ம இப்போ திமுக ஆட்சியில் வந்து 4 ஆண்டுகளில் அம்மா உணவகம் பெயர் மாற்றப்படலை, அந்த திட்டம் அப்படியே தொடருது. கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்த போது கூட அம்மா திட்டங்கள் போது இந்த மாதிரி திமுக விமர்சனம் முன் வைக்கல. அப்போதைய அதிமுக இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது அதிமுகவே இல்லை, இது எடப்பாடி கம்பெனின்னு தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் ஜெயலலிதாவை பற்றி குற்றம் சாட்டிவிட்டு பகிரங்கமாக அந்த அம்மையாருடைய பாலிசி டிசிஷனே தப்புன்னு விமர்சிக்கக்கூடிய ஒருத்தரை கட்சி இதுவரை ஒரு நோட்டீஸாக கொடுத்தாரா, கேட்டாரா? இதிலேருந்து என்ன தெரிகிறது? முழுமையாக அவர் கொத்தடிமையாகிவிட்டார்கள். ஏதோ அவர்களுக்கு இருக்கிற அந்த பயம்,
அந்த பயத்தின் காரணமாக சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டு வெளியே வர முடியவில்லை. அன்வர் ராஜாவை போன்றவர்கள் இன்றைக்கு வெளியேறி பகிரங்கமாக சொல்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிறார்கள் என்பதை அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஜெயலலிதா என்ற ஒரு ஆள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த எடப்பாடியினுடைய விலாசம் என்ன இருந்திருக்கும்? அதில் கடம்பூர் ராஜு அவருக்காக தெரிஞ்சிருக்குமா? அதில் வழக்கு போட்டி சிவி சண்முகம் தான் நாட்டுக்கு தெரிஞ்சிருக்குமா? எல்லோருக்கும் அடையாளம் கொடுத்தவர் இந்த ஜெயலலிதா. அந்த அம்மையாரையே விமர்சனம் செய்தவர்களை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இது போதும், அவங்க கட்சிக்காரர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அண்ணா வழி வந்து திமுகவும் சொல்லி மறுபடியும் அண்ணா பேரையே தாவைக்காவும் பயன்படுத்துகிறாங்க. அண்ணா வழியை நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் தாவைக்கா தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாவுடைய வருகையை சொல்லி தாவைக்கா தனது வாக்குகளை பெற முயற்கிறதா அப்படிங்கிற இதிலிருந்து அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தான் தாய் வீடு. அண்ணாவுடைய கொள்கையில் இருக்கிற ஒரே இடம் பல்கலைக்கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இந்த பல்கலைக்கழகம் தான் அண்ணா உருவாக்கியது, அண்ணா வைஸ் சான்சலர் இருந்து நடத்துது. அதனால் இதில் இருக்க மற்றவங்க எல்லாம் இதில் தான் படிக்கணுன்றது இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் அண்ணாவை தவிர்த்து விட்டு அரசியலில் வந்துட முடியுமா? இதுவரையிலும் வர முடியாது. 60 ஆண்டு காலமாக அதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. வடநாட்டிலே இருந்து வர தலைவர்கள் கூட அண்ணாவினுடைய பெயரை உச்சரித்து விட்டு தான் போகிறார்கள். அந்த இயக்கம் திமுக. அதிமுகவில் ஜெயலலிதா அவங்க சிறைக்கு சென்றப்போ முதலமைச்சர் அந்த ஓ பன்னீர்செல்வம் நேற்று முதலமைச்சர் வந்து சந்திச்சிருக்காரு. இதுக்கு வந்து பல்வேறு தரப்புல பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்படுது. கூட்டணியா அவருக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா திமுக அப்படிங்கிறப்ப அவரு கூட தேர்தல் நேரத்தை குறித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியா தமிழக முதலமைச்சர் வந்து எல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. இது நலம் சிறக்கிற சந்திப்பாகவே இருந்தா கூட வெளியே வந்து தொடர்ச்சியா வேற மாதிரியான அரசியல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது உங்கள் முடிவுக்கு விட்டுறோம், பொதுமக்கள் முடிவுக்கு விட்டுறோம். அது வந்து அண்ணா அதுக்கு அடிக்கடி இப்போ சொல்லியிருக்காரு, திறந்த எதிரியும் இல்லை திறந்த நண்பர் அவரும் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து தேர்தல் நேரம் வரும்போது தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. நான் கட்சிக்கு தலைவர் இல்லை, தலைவர் எங்கள் தலைவர். அவர் வந்து கூட்டணி பற்றி அவர் தான் பதில் சொல்லுவார். தேர்தல் நேரத்தில் மீண்டும் தமிழகத்துக்கான வருகையை அதிகரிக்க அடுத்த மாதம் தமிழகத்துக்கு வர இருக்கிற மோடி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் விவகாரத்தில் 8 முறை வந்தார். 39ஆக இருந்தது 40ஆக மாறியது. ஆக எத்தனை முறை வராரோ 40 முறை சீட்டுகளுக்கு அது குடும்பம். இப்போ இருக்கிற பலத்தோடு அதிகமான பலத்தோடு வருவாங்க. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.